நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசுவாசு வருடம் வெல்லாமை ஏறும், பசுமாடும் பலிக்கும் சிசுநாசம் மற்றையோர் வாழ்வார்கான் மாதவங்கன் ஏறுமே, உற்றவனுக்கில்லா மலையுண்டு உற்றவனுக்கில்லா மலையுண்டு என்று இந்த வருடத்தினுடைய பாடல் சொல்லப்படுகின்றது. விசுவாசு வருடம் வெல்லாமை மேலோங்கி விளையும், நல்ல விளைச்சல் இருக்கும். பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும். நல்ல விளைச்சல் இருந்தாலே பசுமாடு விருத்தி அடையும். பசு விருத்தி அடைந்தால்தான் நாட்டினுடைய செல்வம் விருத்தி அடையும். அது பால் கறக்குறீங்க கறக்கல அப்படிங்கிறத விட வீட்டிலே ஒரு நாட்டு மாடு இருப்பது என்பது சகல குற்றங்களையும் சகல தோஷங்களையும் போக்கும். சாதாரணமாக இன்னைக்கு வாஸ்து தோஷ குற்றத்திற்கு என்ன செலவு செய்யறீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வாஸ்து தோஷங்கள் அனைத்துமே, அதே மாதிரி நவக்கிரக தோஷங்கள் அனைத்துமே காலையில் நாம் நாட்டு மாட்டையினுடைய கண்ணில் விழித்தாலே, அதனுடைய சாணத்தை எடுத்து போட்டாலே தோஷங்கள் விலகும். அப்போ பசு வளர்ப்போம். வளர்க்க முடியாதவங்க இந்த நன்னாளில் பசுமாட்டுக்கு தீனியாவது வாங்கி கொடுங்க. பசுமாடுகள் விருத்தி அடையும். குழந்தைகளுக்கு சில நலக்கங்கள் உண்டாகும் என்று சொல்லப்படுகின்றது. உலகில் நல்ல மழை உண்டு, பகைவர் கை ஓங்கும் என்று சொல்லப்படுகின்றது. மற்றையோர் வாழ்வார்கள், பகைவருடைய கை ஓங்கும். பகை நாடுகள் நம் மீது பொறாமையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மாபெரும் தவங்களும் அறங்களும் ஓங்கும். ஆலய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். நன்மையும் தீமையும் கலந்து இந்த வருடம் போன வருடம் போல இல்லாமல், போன வருடத்தினுடைய பெயரை கேட்டாலே குரோதி வருடம் என்று சொல்லும். குரோதி என்றால் குரோதம் என்றாலே கோபம் என்று அர்த்தம். ஆனால் இந்த வருடம் அப்படி இல்லை. விசுவாசம் என்றால் நன்றியுணர்வு என்று பொருள். இந்த விசுவாச வருடம் மிக சிறப்பான நல்ல வருடமாக சொல்லப்படுகின்றது. எல்லோருடைய வாழ்க்கையும் மேலோங்கும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்பான வருடமாக இந்த வருடத்தினுடைய பாடல் நமக்கு எடுத்துக் கொடுக்கின்றது. இதன் மூலம் தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.